ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தந்தையை நாம் காணுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நாம் படித்தால் போதும். அந்த வார்த்தையின் வழியாக இயேசுவை காணலாம், அவரின் வழியாக தந்தையை காணலாம். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 3வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக யோவான் நூலிலிருந்தும் செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பிலிப்பு எவ்வாறு இறைவார்த்தையை அறிவித்தார், எவ்வாறு தூய் ஆவியார் அவரோடு உடன் இருந்தார் என்பதை நாம் காணலாம் இந்த முதல் வாசகத்திலே. அதிலே ஆர்வத்தோடு ஒருவர் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் தெரியாமல் வாசித்து ஒரு பயனும் கிடையாது. அதனால் பிலிப்பு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலைநிலத்திலே நடந்து போகிறார். அங்கே ஒருவர் எசாயாவின் சுருளடை படித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு அர்த்தம் தெரியவில்லை. பிலிப்பு தூய் ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு அவரிடம் பேசவே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இறைவனுடையே உள்வாங்கிக் கொள்கிறார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவன் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் அமைந்திருக்கிறது. வெறுமனே கழுத்திலே ஜெபமாலை அணிந்து கொள்வதாலும் சிலுவையை அணிந்து கொள்வதாலும் கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே ஒரு பயனும் கிடையாது. அந்த இறைவார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். அந்த இறைவார்த்தையை போல நம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதை தான் திருத்தூதர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பிற்கு பிறகு செய்தார்கள். நாமும் அவருடைய உயிர்ப்பிலே பங்கேற்றிருக்கிறோம், அவருடைய மரணத்திலே பங்கேற்றிருக்கிறோம். நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அவரோடு மீண்டுமாக உயிர்த்து எழுந்திருக்கிறோம். இந்த திருமுழுக்கு இறைவார்த்தையை அறிவிப்பதற்காக கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற இன்னொரு வாய்ப்பு. அதை பிலிப்பு சரியாக செய்தார். கிறிஸ்துவில் மிக பிரியமானவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ இதே கருத்து தான் சொல்லுகிறது. தந்தை ஈர்த்தால் ஒழிய என்னிடம் யாரும் வர முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. தந்தை இல்லாமல் யாரும் நம்மிடம் வர முடியாது. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவரை நம்மால் செல்ல முடியாது. அப்படி செல்லுகின்ற பொழுது அவருடைய வார்த்தையின் பொருட்டு நாம் நம்பிதான் அவரிடம் செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் முழுமையாக நம்பி இருக்கிறோம். அதனால் அவர் நாம் பின்தொடர்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்று நமக்கு ஒரு வாக்களிக்கிறார். மன்னா உண்டார்கள், ஆனால் மடிந்து போனார்கள். என்னை உண்பவன் ஒருபோதும் இறக்கவே மாட்டான் என்ற செய்தியை சொல்லுகிறார். ஏனென்றால் விண்ணிலிருந்து அருளப்பட்ட உயிருள்ள உணவு நானே. என்னை உண்பவர் ஒருபோதும் இறக்க மாட்டார். ஏனென்றால் மறுவாழ்வு அவர்களுக்கு அளிக்கப்படும். விண்ணுலகிலே அவருக்கான இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெள்ள தெளிவாக கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்பது நம்முடைய செயலில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்கின்ற பொழுது அவருடைய நீதியையும் நியமங்களையும் நமதாக்கி கொண்டு நாம் அவரை பின் செல்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பங்காளராக, அவருடைய பணிவாழ்வில் அவருடைய துணையாளராக நாம் மாற முடியும். அதற்கான நாம் வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.